ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி தான். இட்லி பொடி வந்து எங்கள் வீட்டில் அதிகமாகவே செலவாகும். ஏன்னா குழந்தைங்க வந்து நல்லா இட்லி பொடி விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, ஓகே, உங்களுக்கும் வந்துட்டு இந்த ரெசிபியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1/2 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது 3மே வந்து சேம் மெஷர்மெண்ட்டு 1/2 கிளாஸ் எடுத்து நல்லா போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு தெரியறதுக்கு நல்லா வந்து பருப்பு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுங்க. அதுக்கப்புறம் வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற புழுங்கல் அரிசி இருக்குல்ல, அதுவும் 1/2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 20 வந்து வரமிளகாய் 20லேருந்து 25 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி அவ்வளோ நல்லது. ஏன்னா பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கருவேப்பிலையை ஒதுக்கி தான் நம்ம வைப்போம். கண்டிப்பாக அதனால் நீங்கள் கருவேப்பிலை அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா சேர்த்து வறுபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா கருவேப்பிலலாம் கிறிஸ்பியாகணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதையும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு, அதையும் ஒரு தடவை போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு, பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொள்ளு கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.